भावुक प्रेमिक नाथार्यं भज रे भावुक प्रेमिक नाथार्यं भज रे भावातीत सद्धननाथं माधुरी मनोज्ञं मंगल विग्रहं माधुरी मनोज्ञं मंगल विग्रहं माधुर्य कीर्तनमग्नं भज रे भावुक प्रेमिक नाथार्यं भज रे भावातीत सज्जनं भज रे साधुजन संग सुख सुखावहं मानातीत विभवं सद्गुरुं भज रे साधुजन संग सुख सुखावहं मानातीत विभवं सद्गुरुं भज रे माधुरीनाथं मंगलनाथं सज्जनतातं साधुजन विनुतं माधुरीनाथं प्रेमिकनाथं मंगलनाथं मंगलविग्रहं सज्जनतातं साधुजन विनुतं भावुक प्रेमिक नाथार्यं भज रे भावातीत सज्जन नाथं भज रे भावुक प्रेमिक नाथार्यं भज रे माधुरी मनोज्ञ नाथार्यं भज रे माधुरी मनोज्ञ नाथार्यं भज रे जय सद्गुरु स्वामिनः जय माधुरी रमण भक्त कोलाहल स्वामिनः जय माधुरी रमण भक्त कुतूहल स्वामिनः जय புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி பாகம் 9 யதாமதி சரித்திரத்தின் தொடர்ச்சியும் ஸ்லோகரூப கீர்த்தனைகளினாலே அனுபவமும் தமிழ் அந்தாதியின் விளக்கத்தினாலே கதானுபாவமும் அனைவருக்கும் ஏற்பட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து ஒரு பக்த ரதர்களாக திகழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். கருணை உருவாய் வந்த உருமணியே கருணை உருவாய் வந்த உருமணியே நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் நாங்கள் கைமாறு என்ன கமல பொற்பாதம் தன்னை சிரமீது நிதம் சூடி 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 கசிந்து கசிந்தூருகி கசிந்து கசிந்தூருகி கசிந்து கசிந்து
கசிந்து கசிந்தூர் நோகி கண்ணீர் விடுவதல்ல கருணை உருவாய் வந்த குருமணியே நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் அன்பும் அருளும் நினது விழிச்சூடரானதோ அன்பும் அருளும் நினது விழிச்சூடரானதோ அமுதை பொழியும் நிலவே திருமுகமானதோ அமுதை பொழியும் நிலவே திருமுகமானதோ அன்பர்தம் ஆர்வமெல்லாம் உருவாகி திரடலோ அன்பர்தம் ஆர்வமெல்லாம் உருவாகி திரடதோ ஆயிரம் சொன்னாலும் ஆயிரம் சொன்னாலும் தீருமோ எங்கள் ஆவல் ஆயிரம் சொன்னாலும் தீருமோ எங்கள் ஆவல் கருணை உருவாய் வந்த குருமணியே நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் நாங்கள் கைமாறு என்ன செய்வோம் பக்த புரி செய்த பன்னரும் தவ
मुखेन्दु संवर्धित भक्तसागरः चकार्यमुद्बोधित सन्मुखाम्बुजः चकार्य उद्बोधित सन्मुखाम्बुजः सतां मनस्सक्त सुखं हंसभृत् सकां मनस्सक्त सुखं हंसभृत् विभाति यस्तं प्रणमामि सिद्धये विभाति यस्तं प्रणमामि सिद्धये मुखेन्दु संवर्धित பக்தசாகரஹ. தன்னுடைய ஸ்ரீமுகமாகிய சந்திரன் அது சம்வர்த்தித்த பக்தசாகரஹா, பக்தசாகரத்திலே ஒரு திருமுகமாகிய ஒரு பௌர்ணமி நிலவு உண்டாகின்றது. சகாரிய உத்போதித சண்முகம்புஜா, பாவுகர்களான உயர்ந்த பிரேமரத்னங்களை கண்டுவிட்டால் மிகவும் பொலிவு அடையும். மனசக்த சுகம் ஹம்சபிருத்து, ஹம்சகுஹ்யமாகிய ஹம்சபோதமாகிய ஹம்சகீதமாகிய உயர்ந்த ஆத்மானுபவத்தை சாதுக்களுடைய மனதிலே நிலை பெற்று இருப்பவரான இவர் அந்த சுகத்தை தருகின்றார். விபாதியஸ்தம் பிரணமாமி சித்தயே சதம் மனசக்த சுகம் ஹம்சபிருத் விபாதியஸ்தம் பிரணமாமி சித்தையே. அப்பேற்பட்ட ஞானமயமான பிரேமமயமான பக்திமயமான சுகமயமான ஆனந்த அனுபவத்தை தருகின்றவர். எவருடைய சாநித்திய விசேஷத்திலாலே நம் மனத்திலே அனைத்தும் ஸ்புரிக்கின்றதோ அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷனுடைய கிருபானுபவம் நமக்கும் ஏற்பட வேண்டும், அது சித்திக்க வேண்டும் என்று அவரை நமஸ்கரிக்கின்றேன். ஏகநாதர் கூறுகின்றார், பக்தி பிரேம வீணா ஞானனகோ தேவ அபிமான நித்ய நவதயாமாஜி பிரேம சுகதேயி प्रेम सुख देई प्रेम विना नाही समाधान रांडवेने जेवी शंकर पैकेला प्रेम विना जाला ज्ञानी तैसा एका जनार्दनी प्रेम अति घोड अनुभवी सुरवाड ध्यानतीले भक्ति प्रेम वीणा ज्ञान नको देव ज्ञान नको देव ज्ञान नको देव. அப்பா, எனக்கு பக்தியும் பிரேமமும் இல்லாத ஒரு வரட்டு ஞானம் தேவையே இல்லை, அதனால் பிரேம சுகத்தை தா, மற்றொன்றும் யாச்சிப்பேன் அல்லேன் என்கின்றார். பிரேமவினா நாகி சமாதானம், என் மனமானது பிரேமையை பெறாவிடில் சமாதானம் அடையாது. ஒரு விதவை எப்படிதான் சிங்காரம் செய்து கொண்டாலும் அவளுக்கு திருப்தி என்பது ஏற்படுமோ, அதுபோல் பிரேமமில்லாத ஒரு ஞானி வரட்டு ஞானியே. அதனால் ஜனார்தனருடைய சேவகனான ஏகநாதன் கூறுகின்றேன், பிரேமை மிகவும் சுகமயமானது, இனிமையாது, அனுபவீக வேத்தியம், அதனால் அதை நீ தந்துருள வேண்டும் என்று கேட்கின்றார். பகவானும் ஸ்ரீமத் பாகவதத்திலே கூறுகையிலே, மன்னாம கீர்த்தனபலம் விவிதம் நிஷம்ய நஷ்ரதயாதிம் அனுதேயது யதுதார்த்தவாதம் யோ மானுஷஸ்தமிஹ துக்கச்சயே க்ஷிபோமி சம்சார ரோக விவிதார்த்தி நிபீடிதாங்கம். கர்மயோகத்தினாலே மகத்தான புண்ணியம் லபியமாகின்றது, நாமகீர்த்தனத்தினாலோ பக்தியில் புத்தி ஈடுபட ஹேதுவாகின்றது. எனவே நாமகீர்த்தனம் ஞானத்திற்கு சாதனமாகின்றது. பலவிதமான நாமகீர்த்தனத்தை கேட்டும் ஸ்ரத்தை என்பது ஏற்படாவதில் நாமகீர்த்தன பலம் விவிதம் நிஷம்ய, பல்விதமாக கேட்டும் அந்த உயர்ந்ததான மகாவிஸ்வாசமும் ஸ்ரத்தையும் ஏற்படாவிடில் அவன் சம்சாரத்திலே ஆழ்கின்றான் என்று பகவானே கூறுகின்றான். கதம் ஸ்மராமஹே சுகம் து கதா பிரபா சுதம் வினா கதம் ஸ்மராமஹே சுகம் து கதா பிரபா சுதம் வினா கதம் பவேம ஜீவனம் வினா தரங்கிணீம் வரம்
கதம் பவேம ஜீவனம் வினா தரங்கிணீம் வரம் கதம் நயேம ஜீவனம் வினா தவைவ கீர்த்தனம் கதம் நயேம ஜீவனம் வினா தவைவ கீர்த்தனம் ததா கடாக்ஷ வீக்ஷணாத்யயேம ஜீவனம் முதா ததா கடாக்ஷ வீக்ஷணாத் ஜயேம ஜீவனம் முதா யதேஷ்ட ஜீவனம் மயா व्यथा व्ययीकृतं विना यथेष्ट जीवनं मया व्यथा व्ययीकृतं विना कथा गुणानुकीर्तनं कृपाकटाक्षवीक्षणं कथा गुणानुकीर्तनं कृपाकटाक्षवीक्षणम् अलं तु जीवनं तथा त्वया ऋते वयं सदा अलं तु जीवनं तथा त्वया ऋते वयं सदा तथा कटाक्षवीक्षणाज्जयेम जीवनं मुदा तथा कटाक्षवीक्षणाज्जयेम जीवनं मुदा तथा कटाक्षवीक्षणाज्जयेम जीवनं मुदा कथं स्मरामहे सुखं तु कथा प्रभासुधां विना உயர்ந்ததான அலௌகிகமான மனதை தொடுகின்ற ஹிருதயஸ்பர்ஷியான அனுபவ அலைகளான அமிர்தம் என்ன கங்கா பிரவாகவத்து பொழிகின்ற உமது உபன்யாசாதிகள் உமது ஏகாந்த பாஷணைகள் சல்லாபங்கள் இவை இல்லாத ஜீவனம் சுகமயமாக இருக்காது. அது இருந்தால்தான் நம் வாழ்க்கை சுபமயமாக இருக்கும், சுதாமயமாக இருக்கும். கதம்பவேம ஜீவனம் வினா தரங்கினீம் வரம் உயர்ந்ததான தங்களுடைய திருவடியை ஆசிரியமாக கொண்டு ஒழுகும் எண்ணற்ற குடும்பங்களிலே அனைவரும் சம்பிரதாய பஜனை, ஜெயதேவ அஷ்டபதி, கிருஷ்ணலீலா தரங்கிணி இவ்வனைத்தையும் கசடரக் கற்று உமது முன் பாடுவதையே வாழ்க்கையின் ஜீவனமாக கொண்டவர்கள். கதம்பவேம ஜீவனம் வினா தரங்கினீம் வரம் கிருஷ்ணலீலா தரங்கிலியினே பிரேமி அண்ணாவிற்கு மிகுந்த தேட்டை ஈடுபாடு. ஒருமுறை ஒரு ஸ்ராத்தத்திற்கு சென்று இதை நடத்திவிட்டு வா என்ற உடனே பல காத தூரம் சென்று ஒரு கிராமத்திலே ஒரு உத்தமாதிகாரிக்கு இவருடைய கையினாலே அது நடத்தப்படுகின்றது. அது நடந்தவுடன் 2 ரூபாய் தட்சிணையும் ஒரு சோமனும் தந்தருள்கின்றார்கள். அப்பாவிடம் தந்து நமஸ்கரிக்கின்றான். குழந்தை, இந்த பணத்தை நீ வைத்துக்கொள் என்று கொடுக்கின்றார். முதல் கையிலே பணத்தை வாங்குகின்றார். ஓடினார். இப்பொழுதுதான் வெயிலிலே அலைந்து திரிந்து வந்திருந்தாலும் அடுத்த கணம் கால் தலையில் படும்படியாக ஓடினார். கும்பகோணம் எல்லையை எட்டி ஒரு பதிப்பகத்திலே கண்டு வந்த சம்ஸ்கிருத லிபியிலே இருக்கின்ற கிருஷ்ணலீலா தரங்கிணியின் சிறு புத்தகம் 2 ரூபாய். அதை வாங்குவதற்கு வழி தெரியாமல் திகைத்த போது பகவான் இவ்வாறு அனுகிரகம் செய்துள்ளான் என்று அதை எடுத்து கொண்டு வந்தார். வந்து மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களை முடித்து சாப்பிடும் பொழுது மணி 4. அம்மா சற்று உலாவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கு வயல்வெளியிலே ஒரு பம்பு, அது நீர் இறைக்கும் யந்திரம், அது ஓ என்று சத்தமிட்டு அது நீரை இறைத்த வண்ணம் இருக்க அங்கே நெவக்யா சிசுபாவமேத்ய என்று பாட ஆரம்பித்து தரங்கிணியை தன்னுடைய உச்சஸ்தாயிலே பாடி வந்தார். ஒரு 20-30 பேர் சூழ்ந்து விட்டனர். காரணம், இவர் உலகத்தை மறந்து விட்டார். பம்பு நின்று விட்டது. குழந்தை பாடுகின்றானே, நம் குழந்தை பாடுகின்றானே என்று கிராமத்து ஜனங்கள் கூழ்மை விட்டனர். இவருக்கு சற்று வெக்கமையாக ஆகிவிட்டது. அவர் பாடி கேட்பது இதுவே முதல் முறை. இவ்விஷயத்தை ஏகாந்தமாக நமது குடும்பத்தினரிடம் பகிர்ந்தார் அண்ணா. அப்படி தரங்கிணியிலே தனக்கு ஈடுபாடு என்று கூறியுள்ளார். கதம்பவேம ஜீவனம் வினா தரங்கிணி வரம் உயர்ந்ததான தரங்கிணி முதலான கீர்த்தனானுபவம் இல்லாத ஒரு ஜீவனம் ஜீவனமா? கதம் நயேம ஜீவனம் வினாதவைவ கீர்த்தனம் சதா காலமும் ஆபாத மௌளி பர்யந்தம் குருநாம் ஆகிருதிம் ஸ்மரேத்து என்று குருநாதரை ஸ்மரித்த வண்ணம் அவரது உயர்ந்த அங்க பிரத்யங்க சௌஷ்டவத்தை மனதிலே கொள்ளை கொள்ளும் அத்திருவுருவத்திலிருந்து மனம் ஈடுபட்டு விட்டால் உலகம் தெரியாது அமர்ந்திருப்போம். அப்பேற்பட்ட தங்களுடைய திருவடி வாரத்திலே
உமது புகழ் பாடாது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையா? வினா தவைவ கீர்த்தனம் ததா கடாக்ஷ வீக்ஷணா ஜயேம ஜீவனம் முதா. இவ்வழிகள் இல்லாத பொழுது ஒரே ஒரு பலம், ஆத்மபலத்தை வர்த்திக்குமா போலே தங்களுடைய கட்டாட்ச பலம் அதுவல்லவா எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் சத்தியம். யதேஷ்ட ஜீவனம் மயா வியதா வியயி கிருதம் வினா. நமது வாழ்விலே எண்ணற்ற மணித்துளிகள் வியர்த்தமாக செல்ல அதை வியர்த்தமாக்கிவிட்டு வாழ்க்கையை நடத்திய காலம் ஒரு காலம். குருநாதரை சந்தித்த பிறகு நவஜீவனம் ஏற்படுகின்றது தாசனுக்கு. அதனால் கதா குணானு கீர்த்தனம் கிருபா கடாட்ச வீக்ஷணம் ஸ்ரீமத் கதா ஸ்ரவண கீர்த்தன சிந்தையேதி என்பதையே வாழ்விலே முழுமூச்சாக கொண்டிருந்தவர் குருநாதர். அவருடைய திருமுகத்திலிருந்து கங்கா பிரவாகவத்து எழும்புகின்ற குணானு கீர்த்தனங்கள் கதைகள். அவ்வாறு செய்யும் பொழுது அமர்ந்திருக்கின்ற பக்த ஜனங்கள் எக்கோடியில் இருந்தாலும் அங்கிருந்து கடாட்சம் செய்த வண்ணம் இருப்பார். அலம் து ஜீவனம் ததா த்வயாரு தேவயம் சதா. என்னுடைய ஜீவனம் வியர்த்தம், அதிலே எனக்கு லவலேசமும் சந்தேகமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், திரிகால சத்தியம், திரு ஜெகதேக சத்தியம், சத்தியஸ்வரூபனான பரமார்த்த வஸ்து நீ அல்லவா என்பதை நம்பிய குடும்பம். ததா கடாட்ச வீக்ஷணா ஜெயேம ஜீவனம் முதா. கடாட்ச பலத்தினாலே போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட எங்களுடைய விஷயத்திலே அந்த கடாட்ச வீக்ஷணமே ஜீவனத்திற்கு பிராணாதாரமாக இருக்கின்றது என்பது சத்தியம். ரசானுபவத்துடன் ராசபாவமேலேட்டும் மிளிர. ரசானுபவத்துடன் சாட்சாத்கார அனுபவமும் ஒளிர. ரசிகனாம் கோலாகலன் லீலை பற்பல புரிந்ததாலே தன் வசமிழந்தாரன் நாவும் நவ சைதன்யராய் வீடிதிலே. வீடுதோறும் வேதிதோறும் இல்லம் தோறும் கிராமம் தோறும் நாடுதோறும் எங்குமே கோலாகலன் பேச்சு மூச்சாயிற்று. எட்டில் எழுது பாட்டில் குழைத்து கைங்கரியம் செய்து யாவரும் அகமுடையள்ளடைவருடன் கூடி அண்ணா செய்த பக்தியாம் பக்தரத்னமாம் ஸ்ரீனிவாசன் பலராம சாஸ்திரியுடன் பக்த குடும்பம் கிருஷ்ணதாசரோடு வெங்கடேசன் கூடிட பக்த தியாகராஜனுடன் ரங்கநாதாரியரோடும் முக்தன் மூலன் அண்ணாவும் செய்த தர்மம் பாகவதமே. பாகவதர் எண்ணிலர் சொல்லி மாளா பெணியோரம் பாவத்தோடும் நாமரசம் பீரிட்டு கதரும் மறையோரம் ஆகம வினுதன் கோலாகலன் நாமம் கூறியாடுவர் அகம் குழைந்து பாடுவார் நிலை மறந்த புண்ணியரே. புண்ணியர்க்கே பிரேமிகன் பொது சொத்து நம்மனைவர்க்கும் அதில் பாத்தியமுண்டு. நன்னி நாமம் பயில நவில நாவும் புரண்டாடி பாட விண்டிட நேரமில்லை. சுத்த பிரேமைக்கோர் தடையில்லை. வண்டமர் திருவடியான் யுக பிரவர்த்தகரீந்தார்
ஆனந்தமே சுத்த பிரேமைக்கோரளவில்லை வண்டமர் திருவடியான் யுக பிரவர்த்தகரிந்தார் ஆனந்தமே. ரசானுபவத்துடன் ராச அனுபவ மேலீடும் ஏற்படுகின்றது. சாட்சாத்கார அனுபவம் அண்ணாவுக்கு அடிக்கடி எடுபட்டுகின்றது. ரசிகோத்தமனான கோலாகலனோ பல்வேறு லீலைகளை புரிந்த வண்ணம் இருக்கின்றான். இவ்விதம் தன் வயமிழந்து மண்ணியுடன் கூடி நவஜனித சைத்தன்யராக அனுத்தராவதாரமாகவே அண்ணா தன் வாழ்வை கிரஸ்த தர்மத்தை மதுரமயமான கிரஸ்த தர்மத்தை மதுரமண்ணியோடு கூடி செய்து வந்தார். நித்தியப்படி கோலாகலனுக்கு சபர்யாவானது பஞ்ச உஷத்காலத்திலே பிரபோதனத்திலிருந்து துவங்கி சயனோத்சவ பர்யந்தம் மிக அழகாக அண்ணாமணி யுகல தம்பதிகள் இவ்வாறு செய்து வந்தனர். கிருஷ்ண சைத்தன்யரின் அனுத்தராவதாரமா ஆனபடியாலே வீடு தோறும் வீதி தோறும் இல்லந்தோறும் நாடு நகரம் கிராமந்தோறும் நாமசங்கீர்த்தனம் செய்து கோலாகலனின் பெருமையை எடுத்தோதி வந்தார். தான் பல்வித ரகமான கீர்த்தனைகளையும் சதகங்களையும் அஷ்டகங்களையும் தமிழிலும் கீர்த்தனைகளை செய்து அவற்றனைத்தி பாட்டிலே குழைத்து அதை கைங்கரியார்த்தம் அண்ணாவின் திருவடி கமலத்திலே பக்தி கொண்ட எண்ணற்ற உத்தமாதிகாரிகள் இருக்கையிலே ஸ்ரீரத்னங்களும் இருந்தார்கள். அவர்கள் ஆசைப்பட்டு கைங்கரியார்த்தம் அண்ணாவின் கரத்தை பிடித்தனர். அவர்களும் அண்ணாவின் கீர்த்தனைகளை அழகாக எழுதி கைப்பிரதியாக அனைவரும் பாகவதோத்தமர்களுக்கு வழங்கிய பொற்காலம். ஒவ்வொருவரும் மலைமலையான சாதுக்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கைங்கரியத்திலே உயர்நிலையை பெற்றவர்கள். இவ்வாறு இருக்கையிலே டிசி அண்ணாவின் திருமணம் ராதையுடன் மிக அழகாக நடந்தது. உத்தமாதிகாரிகளான கோபாலகிருஷ்ண பாகவதர், வாசுதேவ பிரம்மம், நடேச பிரம்மம், சுகபிரம்மம் முதலானவர்களும் அருணாசங்கத்தின் மகத்துக்கள் சந்துக்கள் அனைவரும் கூடி மிக அழகாக அவருடைய திருமணமானது நடைபெற்றது. பக்தரத்னமாம் ஸ்ரீனிவாசன் பலராம சாஸ்திரியுடன் பக்த குடும்பம் கிருஷ்ணதாசரோடு வெங்கடேசன் கூடிட. பக்த வெங்கடேசன் உடல்நிலை சரியில்லாதவர் வைத்தியசாலையிலே இருந்து வந்த பொழுது குடும்பத்தை அண்ணா நாகராஜன் மூலமாக கவனித்து வந்தார். ஒரு நாள் ஸ்ரீனிவாசன் அவர் கனவிலே தோன்றி அனித்தியத்தை விடு, நித்தியத்தை பிடித்துக்கொள் என்று கூற குடும்ப கவலையை விட்டார். பகவத் தியானத்தை செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு கிருபாகரன் என்று ஒரு பையன், ஹரிகதையில் ருச்சி உள்ளவன், அண்ணாவின் திருவடியிலே அனன்யமான கைங்கரியத்திலே இருந்தான். அவனுடைய தம்பி ஷியாமசுந்தர். அண்ணா கிருப்பையினாலே பால் மட்டும் உண்டு வளர்ந்த குழந்தை. பெற்றோர்கள் கவலைப்பட ஞானானந்த சுவாமிகளின் சாநித்தியத்துக்கு அழைத்து செல்ல சுவாமிகளின் கரஸ்பர்ஷம் ஏற்பட்டவுடன் அவன் உடல்நிலை சரியாயிற்று. இவ்விதம் பற்பல லீலைகள். கிருஷ்ணதாஸ் குடும்பமே அண்ணாவின் திருவடியிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுகி அண்ணாமணிக்கு சதா நிழலென கைங்கரியம் செய்த உயர்ந்த உத்தமாதிகாரிகள். சிவகாமணியின் மதுரமயமான தீஞ்சுவை மிக்கதான கவிதை நயம் பாடல்கள் ஒரு பக்தரத்தனையாக இருந்து கொண்டு செய்த அவர்களுடைய தொண்டு, சீரிய தொண்டு அண்ணாவையே இயக்க வைக்குமா போல் இருந்தது. அவர்களுக்கு உதித்த குழவைகளும் அவ்வாறே. தியாகராஜ சாஸ்திரிகள் பரமபக்தர், துவாதசாட்சரி மந்திரோபதேசம் பெற்ற உயர்ந்த உத்தமாதிகாரி. மானச பூஜை செய்து வருவார். சதா பகவத் தியானத்திலேயே லயித்திருப்பார். பகவத் தரிசனத்துக்காக பிராணனையே விட தயாராக இருக்கின்றேன் என்று ஏகாந்தத்தில் கூற, எவ்வளவு நம்பிக்கை இருக்குமாயில் பகவான் உனக்கு தரப்போகின்றான், ஏன் கவலை என்று அண்ணா சமாதானம் செய்தார். ஸ்ரீ ராமாயண மாமா என்ற ரங்கநாதாரியர் மகாபக்த சிரோமணி ராமனை அன்றி உலகில் வேறு ஒரு தெய்வத்தை தொழாத பரமை காந்தி அண்ணாவையே சாட்சாத் ராமனாக கண்டார். சஹஸ்ராவர்த்தி ஸ்ரீமத் ராமாயணத்தை செய்தவர் பிரதி ஏகாதசி தோறும் பட்டாபிஷேகம் அங்கு வந்து படிப்பார். பாராயணம் செய்யும் காலத்திலே எதை தந்தாலும் ஏற்க மாட்டார். ஒரு முறை ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் அரங்கேற்றிய அவ்விடத்திலே அமர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது அவர் வீட்டு கிரகிணி ஒரு குவளையிலே கஞ்சி வைத்திருக்கின்றேன் அறிந்துவீர் என்று கூறிவிட்டு செல்ல சாயங்காலம்தான் பிரஜை வந்து அவர் எழுந்தார். கஞ்சியும் அவ்வாறே இருந்தது. இவ்விதம் பிரேமமயமான ராமபக்த சிகாமணியாக இவர் இருந்தார். சங்கு சுப்பிரமணியம் அருணாசங்கத்தின் ஒரு தலை சிறந்த ஒரு வியக்தி, மகாபக்தா, பெரிய கிருஷ்ண பக்தர்.
சமப்பட்டு குடும்பத்தை ஜீவனம் செய்தாலும் கிருஷ்ண பக்தியிலே திளைத்த உயர்ந்த சீரிய நற்குணங்களின் ஓர் குணக்கல்லனாக இருந்தார். ஜாதிபத பேதமின்றி அண்ணா பல்வேறு பக்தர்களை அரவணைத்து அவர்கள் வாழ்விற்கு ஆதாரமாக இருந்தார். எண்ணற்ற மகனீயர்கள் இவரை நாடி தேடி வந்து கைங்கரியம் செய்தவண்ணம் இருந்தனர். பாகவத கூட்டமோ எண்ணிலர். பக்த தியாகராஜனுடன் ரங்கநாதாரியரோடும் முக்தன் மூலன் அண்ணாவும் செய்த தர்மம் பாகவதமே பாகவதர் எண்ணிரர் சொல்லி மாளா பெரியோராம். சாகித்யத்திலோ கீர்த்தனைகளை பாடுவதிலோ பாவத்திலோ தன்மயமாகி ஆடுவதிலோ அண்ணாவை தெய்வமாக கொண்டாடுவதிலோ எண்ணற்ற பெரியோர்கள் இருந்தனர். பாவத்தோடு நாமரசம் பீரிட்டு கதறுவர் அழுவர். உபயுக்தமான வேதங்களையும் கற்றுணர்ந்து திருக்கால சந்தியாவந்தனாதிகளை விடாது நாமசங்கீர்த்தனத்தையும் செய்த மகனீயர்கள் 1,08,000 ஆவர்த்தி ராமநாம தாரகத்தை செய்து அண்ணாவுக்கு பக்க பலத்தை பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் என்று கூடவே இருந்து செய்த மகனீயர்கள் எண்ணற்றவர்கள். கோலாகலன் நாமத்தை ஆடிப்பாடி இவர்கள் மகிழ்ந்து அகம் குழைந்து நாடி நரசிங்கா என்று புவனத்தையே மறந்த இவர்களுக்கு பிரேமிகனே சொத்தாக ஆனான். புண்ணியர்க்கே பிரேமிகன் பொது சொத்து நம் அனைவர்க்கும் பாத்தியமுண்டு நன்னி நாமம் பயிலனவில நாவும் புரண்டு ஆடிப்பாட விண்டிட நேரமில்லை. அண்ணாவின் பெருமையை ஏகாந்தத்திலே பேசி நமிப்பர். ஆனால் விண்டு அவ்வாறு பேசுவதற்கும் நேரமில்லாமல் பாகவத பாடசாலையை அண்ணா ஆரம்பித்து அனைவருக்கும் ஸ்ரீமத் பாகவதாதிகளை போதித்த காலம். சுத்த பிரேமைக்கோர் தடையில்லை. பிருந்தாவனம் செல்லாமலே பிருந்தாவன மகாத்மியம் என்ற உயர்ந்ததான கிரந்தத்தை எழுதி ராதா பிரேமியின் நிகூட தத்துவ ரசத்தை போதித்தவர் வண்டமரு திருவடியாம். இவ்வாறு பக்தரத்னங்களாகிய வண்டுகள் வந்து சூழ்ந்து இவருடைய திருவடி கமலத்திலே அனவரதம் ஆசிரியமாக கொண்டு வாழ்ந்த இவர் யுக பிரவர்த்தகராக இருந்தார். அனைவருக்கும் ஆனந்த அனுபவத்தை வாரி வாரி இறைத்தார் என்பதுதான் சத்தியம். பகவத் பக்தியிலே தாரதமியம் யாதுமில்லை. ஜாதி மதம் ஏற்பதில்லை நம் குருநாதர். தஞ்சையிலே ராமசுவாமி என்ற ஒரு அன்பர் இடையர் ஜாதியிலே பிறந்தவர், பரம வைஷ்ணவர். யாதிர்ச்சிகமாக அண்ணாவை தரிசித்தார். அண்ணாவின் திருவடி வாரத்திலே அனன்யமான பக்தி கொண்டொழுகினார். கனவிலே அண்ணா வெங்கடேஸ்வரனாக இவருக்கு காட்சி தர கண்ணீர் மல்கி மேலி சிரித்து பரவசமாகி தன் கடைமூச்சு பர்யந்தம் இவ்வாறே வாழ்ந்தார். லக்ஷ்மி எனும் பக்த ரத்னம் அண்ணாவிடம் பெரும் பக்தி கொண்டொழுகினார். தஞ்சையில் துளசி சுலபமாக கிடைக்காது. அவருடைய மகனோ நாஸ்திகன். அண்ணாவிடம் பிரார்த்திச்சு கொண்டாள். அண்ணாவுடன் பாத தீர்த்தத்தை கொண்டு போர் தன் வீட்டுக்கு எடுத்து சென்று அவனுக்கு போடும் உணவில் கலந்து தந்துவிட அவனும் அண்ணாவை இவருடன் தரிசிக்க வந்தான். உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தான், தொண்டாற்றினான். பர்னூரிலேயே ஆறுமுகம் எனும் ஒரு பக்தர், மகா பிராமண விஸ்வாசி. அண்ணாவுக்கு அவரிடம் பிரியம். பந்துக்களை கூட்டு ஒரு நாள் தன் பந்துக்களை அழைத்தான். என் உடலாகிய கூட்டை விட்டு உயிர் பிரியப் போகின்றது, அண்ணாவிடம் தெரிவித்து விடுங்கள் என்று அண்ணாவின் ஸ்மரணத்திலேயே பக்தி அவருடைய திருவடி கமலத்திலே இரண்டர கலந்தான். நன்னி எனும் ஒரு பக்தர், 4வது வர்ணத்தவர். அண்ணா அவரை அழைத்து ஆலிங்கனம் செய்வார். பக்தி மேலிட்டினால் 10 பிடித்தவர் போர் இருந்தார். அண்ணா அவரை சமாதானம் செய்வார். உடையார் எனும் பக்தர் கைகாலழுகி புண்ணாகி இருக்கும் நிலையிலே நடமாட்டமின்றி இருந்தார். அழுத வண்ணம் இருப்பார். அண்ணாவின் நாமகீர்த்தனம் செய்த வண்ணம் இருப்பார். சரணத்திலே ஒரு நாள் வந்து விழுந்து விட்டார். இதை கண்ட பக்தர்கள் அழுதார்கள். பின்னர் மூர்ச்சை தெளிவித்து காடாலிங்கனம் செய்ய அவருக்கு மெல்ல மெல்ல அவருடைய நோய் நீக்கம் ஏற்பட்டது. ரங்கநாதன் எனும் பக்தன் வைஷ்ய ஜாதியை சேர்ந்தவன். பஜனையிலே நர்த்தனமாடுவான். அபாரமான பக்தி கொண்டு ஒழுகினான். இவனது நிலை அவள் தாய்க்கு சற்று அவன் பிரிவில் ஆற்றாமையினாலே வருத்தப்பட அண்ணா ஏகாந்தமாக அவளுக்கு உபதேசித்து சத்சங்கத்தின் ருச்சியை ஏற்படுத்தினாள். ததிபாண்டன் என்னும் பக்தன் நாவிதன் ஒரு நாள், நீர் கண்ணன் தானே எனக்கு தெரியும் என்று கூறினான். அடப்போடா என்று அவனை விரட்டினார். விசித்திரமான பக்தி கொண்டவன். சரவணன் பஜனையிலே மிருதங்கம் வாசிப்பான். மேலிட்டினாலே பக்தி மேலிட திருப்பதி போகும்படி அண்ணா உத்தரவிட, ஆனால் அவனோ பர்னூர்லேயே தங்கிவிட ஜுரம் வந்தது. அண்ணா ஆக்யா பலமிருந்தும் திருப்பதிக்கு போக முடியவில்லையே என்று அவனுக்கு ஏக்கம் ஏற்பட திருப்பதியின் காட்சிகள் கனவிலே தோன்றின.
பரனூர் வாசுதேவன் எனும் பக்தனுக்கு பைத்தியம் இருந்தது. துர்தேவதியின் சேஷ்டைகள் தனக்கு விரட்ட சக்தி இல்லை என்று அண்ணா கூறியும் அவன் திருவடியிலே வந்து விழுந்து பாராயணாதிகளிலே கேட்ட வண்ணம் இருப்பான், நாமஜபம் செய்த வண்ணம் இருப்பான். மெல்ல மெல்ல அவனும் நீங்க அடிமையாக ஆகிவிட்டான். சேஷ்டிதங்கள் மாறின. நூற்றுக்கணக்கான புலையர்கள் ஒரு முறை அண்ணாவை தரிசிக்க வந்து அவர்கள் அனைவருக்கும் ஹரிநாமம் கீர்த்தனம் செய்யும்படி ஆகி தந்து அனைவருக்கும் பக்ஷாதிகளை விநியோகம் செய்தார். அவருடைய மந்தஹாசத்திலே மயங்கின இவர்களும் அடிமைகளாக ஆணினர். பரனூருக்கு பக்கத்து ஊர் அதிலே ஹரிநாம பிரச்சாரம் செய்ய புறப்பட்டார். ஜனங்கள் பொன்னகும்பம் கொடுத்து வீடுதோறும் இல்லந்தோறும் வரவழைத்து கொண்டாடினர். பாதபூஜை செய்தனர். உன்வத்தர்களாக ஆனார்கள். வீரசோழபுரம் என்ற ஒரு கிராமம். ஸ்ரீனிவாசன் என்ற பக்தன் அண்ணாவிடம் பக்தி கொண்டொழுகினான். அண்ணா வந்தால் மழை வரும் என்று நம்பினான். அவ்வாறே நடந்தது. ஸ்ரீனிவாசன் தரிசிக்க வந்தான். மனைவியோ வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் நீர் சேர்ந்த வந்தவள் தவறி விழுந்து விட்டால். அடுத்த கணம் அண்ணா அங்கு தோன்றினார். அவரை காப்பாற்றினார் என்ற நடந்த விஷயத்தை கேட்டு தோஷப்பட்டான். அண்ணாவினால் கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சர்வசக்தன் என்ற நிலை அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. மெய்யூர் சீதாராம பிள்ளை எனும் பக்தர் அபாரமான பக்தி கொண்டு எழுந்தினார். சப்தாகம் தன் வீட்டிலே நடத்த வேண்டும் என்றார். ஜாதி, பணம், படிப்பு, நாகரிகம் எதிலும் புத்தி செலுத்தாத சப்தாகத்தை அழகாக நடத்தி தந்தார் அண்ணா. புத்தூர் கிராமத்திலே திருவேங்கடம் எனும் பக்தர் பக்தி மார்க்கத்திலிருந்து துஷ்ட மார்க்கத்தில் சென்று நாஸ்திகராகிவிட அவரையும் அண்ணா திருத்தாட்டி கொண்டார். இவ்வாறு கீழ் ஜாதி உயர் ஜாதி என்ற எதையும் பார்க்காமல் பகவான் எவ்வாறு பக்தனுடைய பாவத்தையே காண்பானோ பாவகிராகியாவே அண்ணா இருந்து ஜாதிபத பேதமின்றி சஹிருதயமாக அனைவருடையும் பழகி அனைவருக்கும் நலன்யாவும் வருஷித்த வண்ணம் இருந்தார். வேதந்த வேத்யாய நாதந்த நாதாய சங்கபுரஜாதாய ஸ்ரீகிருஷ்ணசூரயே ஜயமங்களம் நேத்ய शुभमङ्गलं मङ्गलविग्रहाय महनीयगुणाब्धये माधुरीमनोज्ञाय श्रीसद्गुरवे ते जयमङ्गलं नेत्य शुभमङ्गलं माधुर्यरूपाय मधुरसुगीताय मधुरीनाथाय प्रेमिकेन्द्राय ते जयमङ्गलं नेत्य शुभमङ्गलं माधुरीमनोज्ञाय जयमङ्गलं नेत्य शुभमङ्गलम्. हे माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय.